வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ்ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் சிவா அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போற கங்குவா படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ட்ரெய்லரை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கங்குவா படத்தோட ட்ரெய்லர் பத்தியான ஒரு டீட்டெயிலான லாங் வீடியோ தான் இது. கண்டிப்பா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்க நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய லாங் வீடியோஸை நீங்க உடனே பார்க்கணும்னு பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இல்ல நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட லாங் வீடியோ ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல பிடிச்சுக்கோங்க. கூடவே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுங்க. எப்படி ஃபர்ஸ்ட்டாக நம்ம டைரக்டர் சிவா அவர்கள் இது வரைக்கும் டைரக்ட் பண்ண படங்களான சிறுத்தை, வீரம், வேதாளம், விவேகம், விசுவாசம், இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன அண்ணாத்த. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் மேக்கிங் ஸ்டைலோட டைரக்ட் பண்ணிட்டு இருந்த டைரக்டர் சிவா அவர்கள் எப்போ சூர்யா அவர்களோட சேர்ந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியை டைரக்ட் பண்ண போறாருங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதுலேருந்து படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், கிளிம்ஸ் வீடியோ, கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ட்ரீசர், ரிலீஸ் ஆன ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே நான் இது வரைக்கும் டைரக்ட் பண்ண படங்கள்ல இருந்து இந்த ஒரு படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுங்கிறத ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டிலுமே காமிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற கங்குவா படத்தோட ட்ரெய்லரை பார்க்க போது எனக்கு ஃபீல் ஆனது இதுதான். ஸோ ஒரு வேற லெவலான மேக்கிங், சின்ன ஹிடன் டீடைல்ஸ், ட்ரெய்லரில் காட்டக்கூடிய சில விஷுவல்ஸ்லாம் பார்க்க போதும் கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ட்ரெய்லரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கங்குவா படத்தில் மோஷன் போஸ்டர், அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன கிளிம்ஸ், அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன ட்ரீசர், இந்த 3 விஷயங்கள் ஹிடன் டீட்டெயிலாக கண்டினியூஸாக சொல்லிட்டு வந்த சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ட்ரெய்லரை பற்றி பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக படத்தோட மோஷன் போஸ்டரை பற்றி பார்க்கலாம். ஒரு ஈகிள் பேட்டில் ஃபீல்ட் மேலே அப்படி பறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு 5 செட் ஆஃப் பீப்புள் பற்றி காமிச்சிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக ஆரத்தர், இவங்க கோடாலி ரெட் ஃபிளாக் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வெங்காட்டர், இவங்க குதிரை வால் ரெட் ஃபிளாக் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து மண்டாங்கர், இவங்க குதிரை கோடாலி வால் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து முக்காட்டர், இவங்க கோடாலி வால் ரெட் ஃபிளாக் குதிரை எல்லாம் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது கூடவே நிறைய எலிஃபென்ட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த எலிஃபென்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வீடியோட ஒரு இடத்துல தெரியும் எதுக்காக மோஷன் போஸ்டர்ல இந்த ஒரு எலிஃபென்ட்டை காமிச்சிருக்காங்கன்னு. அடுத்தது ஃபைனலா பெருமனத்தார், இவங்க வால் குதிரை ரெட் ஃபிளாக்லாம் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 5 பேரையும் காமிச்சு முடிச்சக்கப்புறமா ஈகிள் கங்குவா கேரக்டர் கிட்ட போற மாதிரி காமிச்சு வீடியோ என் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மோஷன் போஸ்ட் வீடியோக்கு அப்புறமா அடுத்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பெருசாக எந்த ஹிடன் டீட்டெயிலுமே இல்லை. ஆனால் கங்குவா கேரக்டரோட ஒரு டாக் ட்ராவலா மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே ட்ரீசர்லையும் சரி ட்ரெய்லர்லையும் சரி டாக் இருக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே காமிக்கல. ஒரு வேளை படத்தில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அப்படி கங்குவா படத்தோட கிளிம்ஸ் வீடியோ போனோம்னா கங்குவா கேரக்டர் பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் ஓவர் ப்ளே ஆகும். ஸோ அந்த ஒரு வாய்ஸ் ஓவரில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மோஷன் போஸ்டரில் வரக்கூடிய அந்த 5 செட் ஆஃப் பீப்புளோட நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அந்த 5 செட் ஆஃப் பீப்புளோட இடங்கள்ல 2-3 இடங்களில் கங்குவா கேரக்டர் கேப்சர் பண்ணியிருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோவில் சொல்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாச்சிங்கிற பேருமே இந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த ஒரு பெருமாச்சிங்கிற வேர்டை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. யார் இந்த பெருமாச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத வீடியோ போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம அப்படியே கங்குவா படத்தோட ட்ரீசருக்கு வந்தோம்னா ரோமானியர்கள் போர்ச்சுகீஸ்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக தெரியல. ஸோ அவங்க பாபிடியல் டீமோட நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு சில பேர் கங்குவாட மக்களை கொலை பண்ணி ஒரு இடத்துல குமிச்சிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. அப்படியே ட்ரீசரோட எண்டில் பார்த்தோன்னா கங்குவா வந்து அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு சில பேரை கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பாபிடியல் ஒரு பெரிய கப்பலில் வேகமாற மாதிரி காமிப்பாங்க. ட்ரீசர்லேயும் பெருமாச்சின்னு சொல்லி கங்குவா கேரக்டர் கத்துற மாதிரி காமிப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே ட்ரெய்லர் பற்றி ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக கங்குவா இருக்கக்கூடிய இடத்துலையே வல்கனா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ட்ரீசரில் பார்த்த மாதிரி போர்ச்சுகீஸ் இல்லாட்டி ரோமானிய வீரர்கள்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க பாபிடியல் டீமோட நிற்கிற மாதிரி ட்ரீசரில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர்லையுமே பாபிடியல் அவர்களோட டீமோட நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு மேப்பில் ஒயின்லாம் கொட்டிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மேப்பை நல்லா உத்து பார்த்தோன்னா வட்டெழுத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ வட்டெழுத்துனா என்னங்கிறத நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி எதுன்னு பார்த்தோன்னா கோவில்களில் உள்ள கல்வெட்டில் அந்த காலத்தில் வட்டெழுத்து எழுத்து முறையில் தான் எழுதியிருப்பாங்க. நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஒரு எழுத்து முறை தான் இந்த ஒரு மேப்லையுமே எழுதியிருக்காங்க. அடுத்து இவங்க போர்ச்சுகீஸ் வீரர்களையும் சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இவங்க கிட்ட இருந்து நட்டி அவர்கள் காசு வாங்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவர் எதுக்காக வாங்குறாருங்கிற என்னோட கெஸ்ஸை நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அப்படியே இதை ஜூம் பண்ணி பார்த்தோன்னா நிறைய வெட்டப்பட்ட கைகளை இழுத்துட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த கைகள் அப்படியே கடலில் மிதக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வெட்டப்பட்ட கைகள் கங்குவாட மக்களோட கைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாபிடியல் டீம்ல இருக்கவங்க கங்குவா தேடுற மாதிரி காமிக்கிறாங்க. சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும்.
ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லயுமே பாபிடியில் அவனை கொண்டு வாங்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இவங்க தேடியும் வந்திருப்பாங்க. இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறுத்துக்கு கொண்டு வா. தேடி வந்த இவங்க கூட கங்குவா ஃபைட் பண்ற மாதிரியான சில சீன்ஸுமே காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லர்ல. அடுத்ததா பெருமாச்சி மண்பால்கன்னு சொல்லி கங்குவாவும் கங்குவாவோட மக்களும் எரிமலையை பார்த்து சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பெருமாச்சிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு 2 கெஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கெஸ் என்னன்னா, பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்ந்த அந்த ஒரு காலத்தில் இயற்கை நிகழ்வெல்லாம் தெய்வமாக நினச்சி வழிபடுற வழக்கம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த கங்குவா படத்துலையுமே அவங்க தெய்வமாக நினச்சி வழிபடுற அந்த எரிமலையோட பேர் பெருமாச்சியாக கூட இருக்கலாம். 2வது கெஸ் என்னன்னா, கங்குவாவும் கங்குவா மக்களும் வாழக்கூடிய அந்த ஒரு இடத்தோட பேர் பெருமாச்சியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எரிமலை இல்லாமல் அவங்க வணங்கக்கூடிய இன்னொரு தெய்வத்தோட பேர் பெருமாச்சியாக இருக்கலாம். இது 2மே என்னோட கெஸ் மட்டும்தான். இந்த பெருமாச்சிங்கிற இந்த ஒரு நேமை கங்குவா படத்தோட கிளிம்ஸ், ட்ரீசர், இப்போ ரிலீஸாக இருக்கிற ட்ரெய்லர் இந்த 3த்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நெருப்பில் ஒரு ஃபேஸ் எறிகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது யாருன்னு பார்த்தோம்னா நட்டி அவர்கள் தான். போர்ச்சுகீஸ் வீரர்கள்ட்ட இருந்து காசு வாங்குற மாதிரி நட்டி அவர்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் நட்டி அவர்களோட ஃபேஸை பார்த்தோன்னா அவர் மூக்கில் ஒரு ரிங் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த நெருப்புல எரியிற ஃபேஸை பார்த்தோன்னா மூக்கில் ரிங் பண்ணியிருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இது நட்டி அவர்கள் தான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்த ட்ரீசர்ல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்ச சில பேர் கங்குவா மக்களை கொலை பண்ற மாதிரி காமிச்சிட்டு ட்ரீசரோட எண்டில் கங்குவா அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு சில பேரை கொலை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க ஒரு சின்ன பையனை காப்பாற்றி கங்குவா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கவங்கள கங்குவா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்க ஒரு சின்ன பையனை காப்பாற்றி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம படமாக பார்க்க போது தான் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ட்ரெய்லரில் நிறைய கப்பல்கள் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கப்பல் யாரோடதுன்னு பார்த்தோன்னா நம்ம போர்ச்சுகீஸ் இல்லாட்டி ரோமானிய வீரர்கள்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அவங்களோட தான். இதில் தான் போர்ச்சுகீஸ் வீரர்கள் நட்டி அவர்கள் காசு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் எதுக்காக காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, கங்குவா மக்கள் இருக்கக்கூடிய இடத்த சொல்லி கொடுத்ததுனால காசு கொடுத்துருக்கலாம். இந்த கப்பலில் பாபிடியல் வர மாதிரி ட்ரீசரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ பாபிடியல் டீமும் போர்ச்சுகீஸ் வீரர்களும் சேர்ந்து கங்குவா எதிர்க்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பாபிடியல் கங்குவா எதிர்க்கிறதுக்கான என்ன ரீசனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த சின்ன பையனை கங்குவா காப்பாற்றி வச்சிருந்தார்ல, ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போர்ச்சுகீஸ் வீரர்கள் பாபிடியல் டீமோட சேர்ந்து எதுக்காக கங்குவா மக்களை எதிர்க்கிறாங்கிற ரீசன் என்னவா இருக்குன்னா, அந்த மக்கள் வாழக்கூடிய இடத்துல தங்கமோ வைரமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக பாபிடியல் டீமோட சேர்ந்து கங்குவா மக்களை எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அகைன் இப்போ நான் சொன்னது இப்படி இருக்கலாங்கிற என்னோட கெஸ் தான். அடுத்ததா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மோஷன் போஸ்டர்ல முக்காட்டுறதுக்கு அடுத்து யானைகள்லாம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர்ல கங்குவா ஒரு பெரிய யானை படையோட போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்தது போர்ச்சுகீஸ் வீரர்கள் பாபிடியல் டீம் கங்குவா மக்களை எதிர்க்கிறதுக்காக கப்பலில் போகும்போது கங்குவா அந்த ஒரு கப்பலில் ஏறி ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரீசரோட எண்டில் பாபிடியல் கங்குவா ஃபேஸ் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஷாட் வச்சிருப்பாங்க. ஸோ அது இந்த போட் ஃபைட் சீக்வன்ஸில் வரக்கூடிய ஒரு சின்ன ஷாட் தான் நினைக்கிறேன். ஸோ படத்தில் இந்த ஒரு போட் ஃபைட் சீக்வன்ஸ் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ட்ரீசரில் ஒரு முதல்ல கண்ணு ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதோட விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ட்ரெய்லரில் கங்குவா அந்த முதல்ல தாடையில் குத்தி தூக்கி எறிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த முதல்ல கூடயும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ட்ரெய்லரோட எண்டில் ஒரு வெள்ளை குதிரை மேலே மண்டோடலாம் தெரிக்க ஒரு ஆள் குதிரையில் வர மாதிரி பிளர் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது நம்ம கார்த்தி அவர்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வில்லனான பாபிடியல் காமிச்சாச்சு, போர்ச்சுகீஸ் வீரர்களை காமிச்சாச்சு, கங்குவாவை காமிச்சாச்சு, அந்த மக்கள் எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க. ஸோ வாண்டடாக பிளர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆள் கார்த்தி அவர்களாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கங்குவா படத்தோட எண்டில் பார்ட் 2க்கான ஒரு பயங்கரமான லீடோட தான் படம் எண்ட் ஆகுங்கிறத அந்த படத்தோட ப்ரொடியூசருமே சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத. இப்போ நம்ம ட்ரெய்லரில் காமிச்ச எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தாச்சு. இது கூட இன்னும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. 2 வெவ்வேறு பழங்குடி மக்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். கங்குவா சார்ந்த விஷயங்களை காட்ட போதும் கலர் பேலட்டாக க்ரீனிஷ் ப்ளூ டின்ட்டில் இருக்கும். அதே இது பாபிடியல் சார்ந்த விஷயங்களை காட்ட போதும் ரெட்டிஷ் ஆரஞ்சு டின்ட்டில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கங்குவா மக்கள் வேறு பண்ணியிருக்க ஆர்னமெண்ட்ஸ் அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் அனிமல்ஸோட போன்ஸ் கல்ச்சர் தான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது பாபிடியல் மக்கள் வேறு பண்ணியிருக்க ஆர்னமெண்ட்ஸ் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தோம்னா ஹியூமன் போன்ஸ், ஹியூமன் ஸ்கல்ஸை தான் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பாபிடியல் சார்ந்த மக்களோட கண்கள்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்டாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ கங்குவா படத்தை பற்றி இது வரைக்கும் வந்த எல்லா விஷயங்களும் வச்சு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுனாலுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக வேற லெவலில் இருந்தது. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் படமும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டேரக்டர் சிவா சூர்யா அவங்க 2 பேர்த்தோட ஒரு புது அவதார காட்டுற விதமாக தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுங்கிறத. லாஸ்ட்டாக ஒரு விஷயம், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெய்லரோட டீட்டெயிலான லாங் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனல் வரும். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சா இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் பிடிச்சிப்போங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் SR இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்.